நாம சில நேரங்கள்ல நினைப்போம், நாம மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கோம், மத்தவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டாங்களேன்னு. அப்படியான ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரவியோட கதை. இந்த கதை உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற கோணத்தையே மாத்திடும். கடைசி வரைக்கும் கேளுங்க. ரவி அப்படின்னு ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனுக்கும் இதே சந்தேகம் இருந்தது. தினமும் காலையில எழுந்தா அதே வேலை, அதே குறைவான சம்பளம், ஏகப்பட்ட குடும்ப பொறுப்புகள். ஒரு நாள் இரவு தனியா உட்கார்ந்து யோசிச்சான். அவனோட நண்பர்கள் எல்லாம் பெரிய படிப்பு, பெரிய வேலைன்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இவ மட்டும். மனசு ரொம்ப பாரமாகி ரவி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். நான் முயற்சி பண்ணலையா, இல்ல எனக்கு திறமையே இல்லையான்னு. ஏன் என் வாழ்க்கை மட்டும் ஒரு முன்னேற்றம் இல்லாம இப்படியே இருக்கு? அடுத்த நாள் காலையில அவன் ஒரு முதியவரை பார்த்தான். சுட்டெரிக்கிற வெயில்ல அந்த தாத்தா ஒரு மரக்கன்ற நட்ட வச்சிட்டு இருந்தாரு. ரவிக்கு ஆச்சரியம். அவர்கிட்ட போய் கேட்டான், பெரியவரே, உங்களுக்கு இவ்ளோ வயசாயிடுச்சு, இப்போ மரம் நட்டு என்ன பயன்? இதோட நிழல்ல நீங்க உட்கார கூட முடியாது. இந்த மரம் வளர்ந்து பெருசாகி அதுக்கப்புறம் இது நிழல் கொடுக்கறதுக்குள்ள நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. அப்புறம் எதுக்கு இந்த வீண் முயற்சி என கேட்டான். அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, இந்த மரத்தோட நிழல்ல நான் உட்கார முடியாம போகலாம். ஆனா இன்னைக்கு நான் இந்த மரக்கன்ற நிழல்லனா நாளைக்கு யாருக்குமே நிழல் கிடைக்காது. அந்த ஒரு வார்த்தை ரவியோட மனசுக்குள்ள ஒரு பெரிய இடிய இறக்குனா மாதிரி இருந்தது. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. வெற்றிங்கிறது இன்னைக்கே கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அதுக்கான விதையே இன்னைக்கே போடணும். அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தான். ஒரே நாள்ல என் வாழ்க்கை மாறப்போறது இல்ல. ஒரே நாள்ல நான் உலகத்தை ஜெயிக்க போறதும் இல்ல. ஆனா இனி ஒரு நிமிஷத்தை கூட நான் வீணாக்க போறது இல்ல. தினமும் 30 நிமிஷம் புதுசா எதையாவது கத்துக்க ஆரம்பிச்சான். சோர்வா இருந்த நாட்களிலும் அவன் நிறுத்தல. உடம்பு முடியலையா, பரவாயில்ல, படிக்க ஆரம்பிச்சான். மனசுக்கு தெம்பில்லையா, பரவாயில்ல, ஓட ஆரம்பிச்சான். சோர்வு வந்தப்போ எல்லாம் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொன்னான். நாட்கள் நகர்ந்தது. மாதங்கள் ஓடுச்சு. மாற்றம் மெதுவாதான் வந்துச்சு. ஆனா அது ரொம்ப உறுதியா வந்துச்சு. சில வருஷங்கள் கழிச்சு ரவி திரும்பி பார்த்தப்போ அவன் வாழ்க்கை கச்சிதமா இல்ல. ஆனா அவன் பழைய ரவியாவும் இல்ல. அவன் வாழ்க்கை இன்னும் பெர்ஃபெக்ட்டா மாறல. ஆனா அவன் கத்துக்கிட்ட ஒரு உண்மை இதுதான்: வாழ்க்கை நம்ம உடைக்கலாம், ஆனா நம்மனால மீண்டும் எழ முடியுமா என்பதுதான் நம்ம வெற்றி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கும் இப்படிதான் சில சமயம் தோணும். நீங்க இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம், தோத்துட்டதா நினைச்சு அழுதுட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நிக்கலன்னா வாழ்க்கை நிக்காது. நீங்க நடக்க ஆரம்பிச்சா வழி தானா பிறக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன முயற்சி எடுங்க. அதுதான் உங்க நாளைய வெற்றியோட முதற்படி. நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறதால எதுவும் மாறப்போறது இல்ல. ரவி எடுத்த அந்த ஒரு முடிவுதான் அவனை மாத்துச்சு. நீங்களும் இன்னைக்கு ஒரு சின்ன முடிவெடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கஷ்டப்படுற உங்க நண்பர் ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட மாற்றத்துக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம். நன்றி.